வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, அதாவது சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் 2025 வருடத்தில் மார்ச் 29 அன்னைக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். அப்போ கும்பராசியில் ஜென்மச்சனியே இருந்தவர் அடுத்தது மீன ராசிக்கு ஜென்மச்சனியாக போகிறார். சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். சனி பகவான் யாருன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். மேக்சிமம் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே சனி தான். அப்படியாப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு கும்பராசியில் இருந்தவர் மீன ராசிக்கு வராருன்னா, இது சாதகமான நேரமா கடகராசிக்காரங்களுக்கு இல்லை பாதகமான நேரமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு இது சாதகமான நேரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி பிடிச்சி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பிச்சை ஒன்று எடுக்காத நிலைமை, கண்டதும் தெண்டம் மண்ணி கைப்பொருள் விரைய மண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை, அவ்வளோ கஷ்டம். கிட்டத்தட்ட இந்த 2.5 வருட காலமாக பார்த்தீங்கன்னா இழக்காதது எல்லாமே இழந்துட்டீங்க. மானம், மரியாதை, கௌரவம், காசு, பணம், இதில் தொழிலுக்கு நிறைய பேருக்கு பறி போயிருக்கும். அதாவது ப்ரமோஷன் தடையாக இருக்கணும், தொழிலை நம்ம இழந்திருக்கணும், சுய தொழில் பிடிச்சி நஷ்டப்பட்டிருக்கணும், யாகப்பட்ட பேருக்கு யாகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னுமே அனுபவிக்கக்கூடிய நேரம் தான். கிட்டத்தட்ட 2025 வருடம், அதாவது 3வது மாதம் 29 வரைக்குமே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி தான். அப்போ இந்த அஷ்டமத்து சனி நமக்கு எப்போ சாமி முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2025 வருடம் 3வது மாதம் 29 உங்களுக்கு பிடிச்ச சனி தீரப்போகுது. ஏன்னா அஷ்டமத்து சனின்னா வெறும் 2.5 வருஷம்தான். இப்போ 7.5 சனி அப்படின்னா 7.5 வருட காலம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த 3வது மாதம் 29 உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சது அப்படின்னா, அடுத்தது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அடுத்தது அஷ்டமத்து சனி யாருக்கு பிடிக்குதுன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிடிக்குது. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்தது அஷ்டமத்து சனி பிடிக்கும்போது அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை நம்ம அடுத்த காணொலியில் அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி சனி பகவான் அஷ்டமத்து சனி முடிஞ்சு உங்களுக்கு பாக்கிய சனியாக வராரு. பாக்கிய சனியாக வந்தாருன்னா அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுத்துருவார். ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும், அதே மாதிரி தெம்பு இருக்கும்போது 4 காசு சேர்த்து வச்சுக்கணும், சரிங்களா? உழைப்பு இருக்கும்போது உயர்வை தேடி போய்க்கிடணும். இது 3மே இல்லை, நம்ம அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அரசன் கூட ஆண்டி ஆகிடுவான். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு திறமை இருந்தும், அறிவு இருந்தும், புத்திசாலித்தனம் இருந்தும், காசு பணம் இருந்தும் கஷ்டப்பட்டவங்க 90% பேர். ஏன்னா நீங்கள் எங்கே போய் கேட்டிருந்தாலும் எந்த ராசிக்கு எடுத்து பார்த்தாலும் கடகராசி அஷ்டமத்து சனி சரியில்லை, பண்ண வேண்டாம். ஏன்னா கடகராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அஷ்டமத்து சனியில் நஷ்டங்கள் பண்ணிட்டு உக்காந்தவங்கள நிறைய பேர். ஆனால் அஷ்டமத்து சனி உங்களை விட்டு முடிய போகுது. இதுக்கு மேலே நீங்கள் எடுத்த பயணம் உங்களுக்கு பிரகாசமாக அமைய போகுது. பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கம் படாத பாதைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த 2.5 வருட காலமாக பழக்கப்படாத பாதையில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கரடும் முரடும், கஷ்டம், இன்பம், துன்பம், வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டத்தை பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்தது உங்கள் பழக்கப்பட்ட பாதையை பயணம் செய்ய போகிறீங்க, சரிங்களா? அந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா, 1 கோடி ரூபாய் கடன் இருந்தால் கட்டிட்டா நம்ம எவ்வளோ ஒரு தெம்பாக இருப்போமோ அந்த தெம்பு, அந்த தைரியம், அந்த சந்தோஷம் மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியில் பொறுத்த வரைக்கும் கடன் உடனே வாங்கி அது சுபவிரயத்தில் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ கஷ்டமும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சாங்க, கடை வாங்கி அப்படி ஏன் செய்யணும்,
ஆல்ரெடி இருக்கிறதே கட்ட முடியாது இருக்கிறோம், நம்ம கடை வேறு வாங்கிட்டு அதுக்கு வேறு கட்ட முடியுமா அப்படின்னு பயந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை செலவு, உடல் உபாதிகள், விபத்துகள், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, இதுபோல் நிறைய விரயத்தை கொடுத்துருப்பார். சரிங்களா? அதனால் நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு சுப விரயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்போக்கூட போயிருக்கும். சரிங்களா? இருந்தாலும் எப்படியோ அஷ்டமத்து சனி உங்களுக்கு வந்து முடிய போகுது, மறு ஜென்மம் எடுத்த மாதிரி. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷம் தான் இந்த ஜென்மத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கு சனி பகவான் வச்சு செஞ்சுட்டாரு கடகராசிக்காரங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு 100% இதுக்கு மேலே உங்களுக்கு பலனடைய போகிறீங்க. அதாவதுன்றது திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாரு, புத்திர செல்வம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு. இதில் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது நான் லவ் பண்ணிகிட்ருக்குறேங்க, காதல் கல்யாணம் இந்த மாதிரி துறையில் போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன் நிறைய பேருக்கு பிரேக் ஆகிருக்கும், நிறைய பேர்த்துக்கு சிக்கல் வந்திருக்கும். இதனால் நிறைய பேருக்கு வந்து வீண் பங்கம் விவகாரமெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன் நிறைய பேருக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அவமானம் பஞ்சாயத்து கூட பார்த்துருப்பீங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற நிலமை கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தது என்னமோ இந்த 2.5 வருஷம் உண்மை தான். ஆனால் இந்த 2.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம் பட்டிருந்தாலும் இப்போ இதிலிருந்து நீங்கள் அதாவது வந்து மேலே வரப்போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி இலக்கு அடைய போகிறீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. அதனால் உங்களுக்கு நல்ல நிலைமை வந்துருச்சு. அதுக்கு தகுந்த பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு அந்த வீடு வாசல் எல்லாம் கட்டிட்டு கட்ட முடியாத பாதியில் போட்டவங்களுக்கு, அதாவது கப்போர்டு ஒர்க் பண்ணலாமா, பெயிண்டிங் பண்ணலாமா, வீட்டு வேலை ஆரம்பிக்கலாமா, இல்லை சிறுசு பெருசு பண்ணி சீர்திருத்தம் பண்ணி உக்காரலாமா, இந்த மாதிரி நினச்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த நல்ல நேரம் உங்களுக்கு அமையுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கனவு நனவாக போகுதுன்னு சொல்கிறேன். மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி திருமணம் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு முதல் வாழ்க்கைன்றது பண்ணிவிட்டு டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க, பிரிஞ்சுட்டோம், நாங்கள் வந்து சேர்ந்து வாழல, எனக்கு மறுமணம் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல், ஏன்னா குழந்தை பாக்கியன்றது வந்து 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவோம். ஒருத்தர்லாம் நினச்ச உடனே கிடச்சிரும். ஒரு சிலருக்கு என்ன தான் முயற்சி பண்ணியிருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலு, அதுக்கு தகுந்த மாதிரி கோயில் பரிகாரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணியிருப்பீங்க, தடையாக இருந்தது. ஆனால் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுத்துருக்கிறாரு, புத்திர செல்வத்தையும் பெருக்கி கொடுக்குறாரு. இது ரெண்டுமே உங்களுக்கு நிச்சயம் நடக்க போகுது. அதே மாதிரி மண்மனை கட்டணும், கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து பண்ண முடியாத, கறக்கிறது காப்படி உதைக்கிறது பல்லு போகிற மாதிரி இருந்த ஒரு போகும் நகை கூட கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டுங்க விற்றுட்டுங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. இதிலிருந்து இப்போ வெளியில் வரப்போகிறீங்க. விவசாயத்தில் நஷ்டப்பட்டவங்களுக்கு, ரெண்டாவது ஆன்லைனில் நிறைய பேர் ஏகப்பட்ட காசு விரயம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி இல்லை. அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் போட்டிருப்பீங்க, தேவையில்லாத அதிர்ஷ்டத்தை நம்பியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்படி போனால் இப்படி வந்துடுமா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுத்து கூட நிறைய பேர் நஷ்டப்பட்டுருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பே அவருக்கு பிடிக்காது. அதனால் என்ன அப்படின்னா இன்றைக்கி 100% உங்களுக்கு பாக்கிய சனியாக இப்போ சனி வராரு. பாக்கிய சனியாக வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக போகிறீங்க. அப்படி அப்டேட் ஆகும்போது அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை அரசியலுக்கு போகலான்னு நான் இருக்கிறேன், எனக்கு அது சரியான அந்த பாதை கிடைக்குமா, நான் வந்து கரெக்டாக அதில் போய் 10 ரூபா செலவு பண்ணுறேன், ஒரு எஃபெக்ட் போடுறேன், நான் வந்து அதில் வந்து கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பலன் நிச்சயமாக இருந்தால் தானே என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு 3வது மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அரசியல்லையோ, ரெண்டாவது வந்து வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய ஒரு முயற்சியோ, இல்லை சொந்த தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்லை உங்கள் தொழில் இன்னும் ஆல்ட்ரேஷன் விரிவுபடுத்தலாம் நினைக்கிறவங்களுக்கோ தயங்கவே வேண்டாம், சூப்பராக இறங்கி வேலை செய்யலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இது எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் நிச்சயம் சொல்கிறேன் பொருந்தும். சரிங்களா? ஏன்னா நட்சத்திரம் வந்து மாறுதுங்க, எனக்கு வந்து லக்னம் மாறுது, எனக்கு திசா புத்தி மாறுது அப்படின்னா அவங்க சுய ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாற போல் தான் பலன்களை கொடுப்பார். 50,000 ரூபாய் நீங்கள் சம்பளம் வேலை செஞ்சுக்கிட்டு 1 லட்ச ரூபா சம்பளம் எதிர்பார்த்தா கிடைக்குமா? அதுபோல்
உங்கள் ஜாதகத்துக்கு நிச்சயமாக என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது, எப்படி போனால் நல்லா இருக்கும், எப்படி போனால் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகலாம், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2025 வருடத்தில் 3வது மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் பண்ணினீங்களா அந்த பாதை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். சரிங்களா? அப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு திருமணத்துக்கும் நல்லா இருக்கும், புத்திர செல்வத்துக்கும் நல்லா இருக்கும், மெயினாக கல்விக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல வழிவகுத்து கொடுத்துருவார். அப்போ உங்களுக்கு அந்த இடப்பட்ட காலங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி 7வது மாதம், அடுத்தது 2025 அடுத்தது 27ஆம் தேதி 11வது மாதம் 2025 வரைக்கும், இதில் ஒரு 4 மாதம் 10 நாளைக்கு அந்த இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அப்போ சனி வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடையும் என்ன பண்ணுவார், மீண்டும் அதாவதுன்றது ஆப்போசிட் வந்துடுவார். அப்போ கொஞ்சம் சிரமங்களாக இருக்கக்கூடிய நேரம், அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. சரிங்களா? இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதி எப்படி இருக்கிறாரு, 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் எப்படி இருக்கிறாரு, 7ஆம் இடத்துக்கு அதிபதி மாங்கலிஸ்தானத்துக்கு அதிபதி அவர் எப்படி இருக்கிறார், மெயினாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர் எப்படி இருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய இந்த மாதிரி கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்திலே நல்லா இருந்துட்டாருன்னா நமக்கு நல்ல நற்பலன்களை கொடுப்பார். சரிங்களா? ஆனால் அதை தவிர கடகராசிக்காரர்கள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு அதையே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நிச்சயமான்றது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சி போகுது. உங்கள் வாழ்க்கையில் மறு ஜென்மம் எடுக்க போகிறீங்க. உங்கள் நினச்ச கட்டான்றது பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸாக அமையப்போகுது. இந்த 2025 மட்டுமில்லை, 2025, 26, 27, 27 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக உட்கார போகுது. நீங்கள் நினச்ச இலக்கை அடைய போகிறீங்க. மெயினாக உங்களுக்கு பாக்கிய சனியாக உட்கார்றாரு. உங்கள் லைஃபு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுவீங்க. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு சாமி இந்த ஜென்மமே எனக்கு போதுண்டா அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு மறு ஜென்மத்தை இப்போ கொடுத்துருக்கிறாரு. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு 10 பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போகிறாங்க அப்படின்னா அந்த 10 பிள்ளைங்க ஜெயிக்க போகிறது இல்லை. அதில் ஜெயிக்க போகிறது என்னமோ ஒத்த பிள்ளை தான் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு குழந்தை இன்றைக்கி நீங்களாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அப்போ அமைய போகுது. உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. முயற்சி எடுப்பவன் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. முயற்சி எடுக்காதவங்க எப்பவுமே ஜெயிக்க போகிறதில்லன்ற மாதிரி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சூப்பராக அமைய போகுது. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் சனி பகவான் இப்போ பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை அருமையாக அமையப்போகுது. நீங்கள் இது என்னன்றதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.